ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு ஓரளவுக்கு இந்த பதம் வந்த உடனே அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு போலி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பதம் வந்த உடனே இப்போ அதில் அதே மாதிரி 2 கரண்டி எண்ணெயை சேர்த்துட்டு நான் 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நான் மூடி வச்சுட்டு இதுக்கு பூரணத்தை ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1/2 கிலோ பருப்பு எடுத்துருக்கேன். அந்த பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு வேக வைக்க வச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்த உடனே 2 கப்பு வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ அந்த வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரணம் நல்லா நைஸாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1/2 மூடி கொப்பரை எடுத்து நான் துருவி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பூரணம். வாங்க போலி செய்ய போகலாம். இப்போ ஊற வச்சிருந்தேன் இல்லையா மாவு, அது நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஊற்றின எண்ணெய்லாம் சைடில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஒரு ஆயில் பேப்பரோ இல்லை பால் கவரோ இல்லை பட்டர் ஷீட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் கோல்டு வின்னர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதனால் அந்த பேப்பர் எடுத்து இப்போ அதில் வச்சு மாவு தட்டி ஆல்ரெடி பூரணம் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து மாவுக்கு நடுவில் வச்சுட்டு ஃபுல்லு கவர் பண்ணிவிட்டு அதிகமாக இருக்கிற மாவை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம தட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லீஸாக அகலமாக தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தட்டிட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக தட்டிட்டு ஆல்ரெடி ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு இரும்பு தவா வச்சுருக்கேன். அது நல்லா இப்போ காஞ்சிடுச்சு. அதில் எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் தட்டிட்டேன். அதில் எடுத்து போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போட்டுட்டு இப்போ அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது போலி. இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுடலாம். தடவி விட்டுட்டு இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹை வச்சுட்டு அது ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் இப்போ திருப்பி போட்டுட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி மறுபக்கம் வேக வச்சுட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன். அது கையில் கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.